வேறு மாநில பழங்குடியினருக்கு நிரந்தர உறைவிடச் சான்று வழங்கப்படுவதை கண்டித்து அருணாச்சல பிரதேசத்தில் நடைபெறும் போராட்டத்தில் அம்மாநில துணை முதல்வர் வீடு தீயிட்டு கொளுத்தப்பட்டது. வன்முறையை கட்டுப்படுத்த 6 கம்பெனி இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையிலானர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அருணாச்சல பிரதேசத்தில் வேறு மாநில பழங்குடியின மக்களுக்கு நிரந்தர உறைவிடச் சான்று வழங்கப்படுவதை கண்டித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. 18 மாணவர் அமைப்புகள் உட்பட பல்வேறு அமைப்புகள் நடத்தி வரும் இந்த போராட்டம் வன்முறை போராட்டமாக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக ஈடா நகர் சாலைகளில் வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது மட்டுமின்றி காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்பு நிலையங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. வன்முறையாளர்கள் அம்மாநில துணை முதலமைச்சர் சவுனா மெயின் வீட்டை தீயிட்டு கொளுத்தினர். இதுபோன்ற நிகழ்வுகளால் ஈடா நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் போர்க்களம் போல் காட்சியளிக்கின்றன. இதையடுத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக 6 கம்பெனி இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து முதலமைச்சர் மற்றும் ஆளுநரை மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடர்பு கொண்டு அங்குள்ள சூழல் குறித்து கேட்டறிந்தார்.